புக்கிங்ஸ் விடுறாங்க, அடுத்த 5 நாளைக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி சார் அஜித் சார்ல இந்த பண்ண முடியுது இந்த மாதிரியான சாதனை? இல்லை, அவரு ஒன்றுமே பண்ணலங்க, அவர் ரசிகர்கள் தான் பண்ணுறாங்க. அதான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இல்லை, அவர் வேண்டான்னு சொல்கிறாருல்ல, ஆனால் நீங்கள் வேணும்னு கேட்குறது ரசிகர்கள் தானே. அப்போ அவங்கள தான் நீங்கள் பெருசாக பேசணும். அஜித்துக்கு இதுக்கு பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு போயிடுறாரு. எப்போ அவ்வளோ ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம்லாம் வேணாம்ப்பான்ட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அவர் சொல்வதை கேட்டுட்டு யாரும் அமைதியாக இல்லைல்ல. இதுதான் வேணுங்கிறேன் நான். இது வேணும்னா இது சமூகத்துக்கு கேடு, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது, ஒரு திரைப்படம் தியேட்டருக்கு வரும்பொழுது இந்த கொண்டாட்டமும் இந்த கூட்டமும் இருந்தால்தான் அவர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். அதை அவர் பலமுறை நிரூபிச்சுட்டே இருக்காருல்ல. அதுதான் பல்கா இந்த டிக்கெட்லாம் புக் ஆகிட்டே இருக்கு, இன்னும் டிக்கெட்டே கிடைக்காதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்களே சார். கட்டாயமாக இன்னும் நாள் நெருங்க உங்களுக்கு டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து சிபாரிசெல்லாம் வைக்கணும். சார், யார்கிட்டயாவது மினிஸ்டர்கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறால அப்படி போயிட்டுருக்கு நிலைமை. பட் அதுதான் நாங்கள் வேணும். சினிமா வந்து இப்போ தியேட்டருக்காரங்க, நீங்கள் ஒரு தியேட்டர் நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அவங்க யாரை நம்பி நடத்துகிறாங்க? இந்த டாப்பில் இருக்கிற ஒரு 7 ஹீரோவை நம்பி தான் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன படங்கள் வந்து எப்போவாவது அவங்களுக்கு கை கொடுக்குது. இப்போ ஒரு பிரதீப் ரங்கநாதன் படமோ, ஒரு மணிகண்டன் படமோ, ஒரு ஹரிஷ் கல்யாண் படமோ, ஒரு அசோக் செல்வன் படமோ கொஞ்சம் கை கொடுக்கும் அவங்களுக்கு. மற்ற நேரங்களில் ஒரு பல்காக அல்றது எதுலேருந்துன்னா 2 வீலர் பார்க்கிங்லேருந்து ஆரம்பித்து கேன்டீன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வருது இருக்குல்ல. இப்போ தியேட்டர் டிக்கெட் வந்து 190 ரூபா, அல்லது கிராமப்புறங்களில் ஒரு 100 ரூபான்னு வச்சிங்களேன். நீங்கள் கேன்டீனில் 2 வடையும் ஒரு போண்டாவும் வாங்கினாலே உங்களுக்கு வந்து அந்த காசை ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இதை விட பெரிய லாபம்ங்கிறது அங்கே தான். தியேட்டருக்கு வர்ற கூட்டத்தை விட 3 மடங்கு, டிக்கெட் விலையை விட 3 மடங்கு நீங்கள் சம்பாதிக்கிறது எங்கன்னா கேன்டீன்லேயும் பார்க்கிங்லேயும் தான்.